வணக்கம். நீங்க ஒரு இன்ஜினியரா இருந்து வேலை தேடி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்காகத்தான். இங்க நாங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வரல. இது ரொம்ப நேரடியான, தெளிவான, உங்களுக்கு உண்மையிலேயே பிரயோஜனமா இருக்க போற ஒரு வழிகாட்டி. சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். நீங்கள் மிகவும் பரந்தவர், மிகவும் தத்துவவாதமானவர் மற்றும் சரியாக நிலைநிறுத்தப்படவில்லை. இந்த ஒரு வரி இதுதான் நீங்க வேலை கிடைக்காம தவிக்கிறதுக்கான அத்தனை காரணத்தையும் உள்ள அடக்கி வச்சிருக்கு. இன்னைக்கு நாம இதைத்தான் உடைச்சு பார்க்க போறோம். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்டா தோணலாம். ஆனா ஒரு கம்பெனி ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு ஆள் தேடும்போது இது கிட்டத்தட்ட ஒரு மரண தண்டனை மாதிரி. இதுதான் உங்களுக்கு வேலை கிடைக்காம போறதுக்கான உண்மையான காரணம். முதல் பகுதி, வேலைவாய்ப்பு மரண தண்டனை. ஏன் கம்பெனிங்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஜெனரலிஸ்ட வேண்டான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எடுக்கறாங்க? வாங்க பார்க்கலாம். இங்கதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. கம்பெனிங்க போடுற ஜாப் போஸ்டிங்க்கும் உங்க டிகிரிக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு பெரிய கேப் இருக்கு. பாருங்க, அவங்க இசிஏ கிராஜுவேட் வேணும்னு கேட்கறது இல்ல. அவங்களுக்கு ஆர்எஃப் லேஅவுட் இன்ஜினியர், வெரிஃபிகேஷன் இன்ஜினியர், இல்லனா கிரையோ கண்ட்ரோல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஆளுங்க தான் தேவை. அடுத்ததா ஒரு முக்கியமான குழப்பத்தை பத்தி பேசலாம். இது நிறைய பட்டதாரிங்களோட வளர்ச்சியை தடுக்குது. அதாவது ஒரு என்ஜினியருக்கும் ஒரு சயின்டிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சரியா புரிஞ்சுக்காதது தான் அது. இந்த ரெண்டு பேரோட வேலையும் ஒண்ணு கிடையாது. பாருங்க, ஒரு விஞ்ஞானி இயற்கை ஏன் இப்படி நடந்துக்குதுன்னு கேட்பாரு. ஆனா ஒரு என்ஜினியர் ஒரு சிஸ்டம எப்படி அந்த மாதிரி நடந்துக்க வைக்கிறதுன்னு யோசிப்பாரு. சோ விஞ்ஞானியோட களம் தியரி, என்ஜினியரோட களம் அதை செயல்படுத்துறது. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இன்ஜினியர்ஸ் என்பவங்க ஒரு மொழிபெயர்ப்பாளர் மாதிரி. அவங்க இயற்கையோட விதிகளை எடுத்து அதை நிஜ உலகத்துல வேலை செய்யற பாலங்களா, சேட்டலைட்டுகளா, ஏன் நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போனா மாத்துறாங்க. சரி, இப்போ இந்த பகுதியோட முக்கியமான விஷயத்துக்கு வரும். ஒரு இன்ஜினியரோட உண்மையான வேலை தான் என்ன? இது ரொம்ப கவனமா கேளுங்க. ஒரு இன்ஜினியரோட வேலை என்னன்னா, செலவு, நேரம், வெப்பநிலை மாதிரியான கட்டுப்பாடுகளுக்குள்ள ஒரு சிஸ்டம் திரும்ப திரும்ப சரியா வேலை செய்யற வரைக்கும் அதுல இருக்கிற நிச்சயமற்ற தன்மைய குறைக்கிறது தான். இதுதான் இன்ஜினியரிங்கோட ஆன்மா. அப்போ அந்த நிச்சயமற்ற தன்மையை எப்படி குறைக்கிறது? இந்த 5 விஷயங்களை செஞ்சுதான். 1. உருவாக்குறது. 2. சிமுலேட் பண்ணி பாக்குறது. 3. அளவெடுக்கிறது. 4. வர தப்ப சரி பண்றது, அதாவது டீபக் பண்றது. கடைசியா 5வது, அதை இன்னும் மேம்படுத்துறது. இதுதான் ஒரு இன்ஜினியரோட உண்மையான வேலை. இதுவரைக்கும் பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். இப்போ தீர்வு என்னன்னு பார்க்கலாம். குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல ஆர்வமா இருக்கிற ஒரு இசிஇ கிராஜுவேட் எப்படி ஒரு ஸ்பெஷலிஸ்டா மாறலான்னு ஒரு கான்கிரீட் உதாரணத்தோட பார்க்கலாம். அப்போ ஸ்பெஷலிஸ்ட்னா என்ன? அது கிரையோஜெனிக் எலக்ட்ரானிக்ஸ் இல்லனா எஃபிஜிஐ பேஸ்ட் ரியல் டைம் கண்ட்ரோல் மாதிரி ரொம்ப ரொம்ப குறுகிய துறைகள்ல ஆழமா போறது. இங்கதான் உண்மையான வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு, பொதுமான டிகிரி படிப்புல இல்ல. இப்ப நாம பார்க்க போறது ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான உதாரணம். இது வெறும் ஒரு சஜஷன் மட்டும் இல்ல, நீங்க எப்படி யோசிக்கணும், எப்படி உங்க பாதையை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்கான ஒரு மாடல். இதுக்கு பேரு ஒன்றின் விதி. அதாவது ஒரே ஒரு ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம், ஒரே ஒரு எரர் மாடல், ஒரே ஒரு கோட் ஃபேமிலி, ஒரே ஒரு டூல் செயின், கடைசியா ஒரே ஒரு ஜாப் ரோல். ஏன் இப்படி? ஏன்னா எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட ஒரு விஷயத்துல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா தான் கம்பெனிகளுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். அதுதான் உங்களை வேலைக்கு எடுக்க வைக்கும். எதுல கவனம் செலுத்தணும்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி எதை சுத்தமா கண்டுக்கவே கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். குவாண்டம் பிலாசபி, மல்டிவர்ஸ் பத்தின விவாதங்கள், ஒரே நேரத்துல 5 பிளாட்ஃபார்ம் கத்துக்கிறது, இதெல்லாம் உங்க நேரத்தை வீணடிக்கிற விஷயங்கள். இதெல்லாம் உங்க கரியருக்கு எந்த விதத்திலயும் உதவ போறதில்ல. இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமான அணுகுமுறைய நீங்க மத்த துறைகளுக்கும் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு கிரையோஜெனிக் ஆர்எஃப் கண்ட்ரோல் இல்லனா எஃபிஜிஏ ரியல் டைம் கண்ட்ரோல். இதுவும் ரொம்ப டிமாண்ட்ல இருக்கிற ஆனா கம்மியான ஆட்கள் இருக்கிற துறைகள். சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய நேரம் இது. உண்மையா சொல்லணும்னா, நீங்க அறிவார்ந்த ஆர்வம் கொண்டவர், ஆனா தொழில் ரீதியாக ஒழுக்கமற்றவர். இது கேட்க கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதுதான் உங்களுடைய இப்போதைய நிலைமை. நீங்க இப்படியே ஒரு ஜெனரலிஸ்டா இருந்தா என்ன ஆகும்? நிறைய விஷயங்களை பத்தி மேலோட்டமா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஆனா உருப்படியா எதையுமே செஞ்சிருக்க மாட்டீங்க. கடைசியில வேலை இல்லாம விரக்தியில தான் இருப்பீங்க.
ஆனா இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு. உங்க டிகிரிய ஒரு பவர்ஃபுல் கருவியா மாத்தணும்னா நீங்க செய்ய வேண்டியது இதுதான். ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம்ல கமிட் ஆகுங்க. ஒரே ஒரு எரர் மாடலை சிமுலேட் பண்ணுங்க. ஒரே ஒரு கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு சீரியஸான ப்ராஜெக்ட பப்ளிஷ் பண்ணுங்க. மத்தவங்க கிட்ட இருந்து பாராட்டுக்காக ஏங்கறத நிறுத்துங்க. உங்க முன்னாடி 2 எதிர்காலம் இருக்கு. ஒன்னு வேலைக்கு எடுக்கப்பட்ட ஒரு பிராக்டிக்கலான இன்ஜினியர். இன்னொன்னு விரக்தி அடைஞ்ச எல்லாம் தெரிஞ்ச ஒரு சிந்தனையாளர். ஒண்ணுல சம்பளம் மரியாதை இருக்கும், இன்னொன்னுல வெறுப்பும் கோவமும் தான் மிஞ்சும். இப்போ நீங்களே சொல்லுங்க, நீங்க வேலைக்கு எடுக்கப்பட்ட ஒரு என்ஜினியரா இருக்க விரும்புறீங்களா, இல்ல விரக்தி அடைஞ்ச ஒரு சிந்தனையாளரா இருக்க விரும்புறீங்களா? இந்த கேள்விக்கான பதில் உங்க கையில தான் இருக்கு. நீங்க அடுத்து எடுக்க போற ஒரு ஸ்டெப் தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது.